வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு.com இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற சமையல் குறிப்பு வாழைக்காய் வறுவல். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைக்காய் 1, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு வாழைக்காயை நான் தோல்லாம் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. வாழைக்காயை நீங்கள் கட் பண்ண உடனே செய்யணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா வாழைக்காய் கலர் மாறிடும், ஒரு மாதிரி கருப்பாயிடும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம போட்டுக்கூட எல்லா தூளும் போட்டு இதை நல்லா பெசரி வச்சிடலாம். இது ட்ரையாக இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தெளிச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும். சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா பொருள் எல்லாமே இந்த வாழைக்காயில் பிடிச்சிடும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ஊறட்டும். இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பு வைக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது மொத்தமாக போட்டால் பொரியாது. இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். இதை பொரிக்கிறப்ப நீங்கள் அடிக்கடி இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை சில சமயம் அடியில் பிடிச்சிடும். இது நீங்கள் ஒரு 3 minutes ஒரு 5 minutes போட்டிங்கன்னா போதும், வெந்துடும். இது இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்குவம் வந்த உடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம், எடுத்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி பொரிக்கிறத எடுக்கிறப்ப அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா எண்ணெயில் உள்ள அந்த ஹீட்டு கையில் படும். இப்போ பொரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாமே போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போது வாழைக்காய் வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.